அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கேன்வா மூலிமா எப்படி அழகான யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கேன்வா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க வைக்கா. அப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கு அந்த வெப்சைட் லிங்க் தான் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில யூடியூப்லாம் நல்லாவே வீடியோஸ் வந்து வியூஸ் போயிருக்கும். பட் அந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டே இருக்காது வைக்கா. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க என்னடா இது இந்த வீடியோஸ்லாம் இவ்வளோ வியூஸ் போதே அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தம்ப்நெயில் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதாவது பார்த்த உடனே அந்த வீடியோவில் என்ன தான் இருக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க வைக்கா. ஸோ அதனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் தம்ப்நெயில் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயங்க வைக்கா. ஸோ அந்த தம்ப்நெயிலை நம்ம கேன்வாவை வச்சு ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வைக்கா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து 2 விதமான தம்ப்நெயில் பார்க்கலாம் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டில் டாப் கார்னரில் கிரியேட்டிவ் டிசைன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஃபால்ட்டாக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே டிஃபால்ட்டாக நிறைய தம்ப்நெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று கூட நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தம்ப்நெயில் இருக்குது. இதில் வந்து ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. ப்ரோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் பணம் கட்டினா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷனும் நிறையாவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃப்ரீ தான் ஓகே. ஸோ இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகே. ஸோ இந்த தம்ப்நெயிலை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணி உங்களுடைய பேர் அப்புறம் யூடியூப் சேனல் நேம்லாம் இங்கே சைடெலாம் போட்டு சூப்பராக க்ரியேட் பண்ணி இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் ஓகே. இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாகவே நானே க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகே. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களே எலமெண்ட் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணலாம் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது தெரியுமா. இப்போ டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட்டை வச்சு நீங்களே டெஸ்ட்டு டைப் பண்ணலாம் ஓகே. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டைல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரியான ஸ்டைல் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. எனக்கு இப்படி வேண்டாம் எனக்கு கிரேடியண்ட்டாக வேணும் அப்படின்னா கூட இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய கலரை வந்து நீங்கள் வந்து அழகாக மாற்றிக்கலாம் ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே அப்பியர் ஆகும் ஓகே. ஸோ இந்த ஃபாண்ட்டை நான் அழகாக எடிட் பண்ணி நம்மளுடைய சேனல் பேர் கூட நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே. ஸோ ரொம்பவே சிம்பிள் தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் தான் ஓகே. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ சிம்பிளாக எல்லாத்தையுமே நீங்களே இதுலேருந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்குது. ஸோ ஆடியோ தேவைப்படாத டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ எலமெண்ட் இருக்குது. ஸோ எலமெண்ட் போனீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன்லாம் இருக்குது. ஸோ இதை வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதோட சைஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணாலும் கூட நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அப்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனுக்கு தெரியுமா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட அப்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோட்டோஸை வைக்கா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதுமாரி ஒரு ரவுண்டு ஆப்ஜெக்ட்குள்ளார உங்கள் ஃபோட்டோ வைக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே. ஸோ இதுமாரியான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிய வரும் ஓகே. ஸோ ஓகே. இதுமாரி ஒரு ரெடி பண்ண பிறகு இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் ஓகே. ஸோ என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு தெரியுமா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து இப்போ நீங்கள் ரெடி பண்ண இந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.